வணக்கம். இன்னைக்கு நாம வரப்போற கூலி படத்தை பத்தி இப்போதைக்கு கிடைச்சிருக்க தகவல்களை கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலான்னு இருக்கோம். ஆமா, நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்குல்ல. பட்ஜெட், சம்பளம், பிசினஸ்னு. அதேதான். நம்ம கிட்ட இருக்கிற செய்திகள்லாம் படத்தோட பட்ஜெட் எவ்வளவு பெருசு, அப்புறம் ஸ்டார்ஸ், டைரக்டரோட சம்பளம் பத்தி, அது மட்டும் இல்லாம ரிலீஸ்க்கு முன்னாடியே என்ன வியாபாரம் நடந்திருக்கு அப்படிங்கறத பத்தி தான். ம், இந்த படத்தோட தயாரிப்பு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குன்னு சொல்றாங்க. சோ அதுக்கு பின்னாடி இருக்கிறதா சொல்லப்படுற அந்த பெரிய நம்பர்ஸ், அதோட நிஜமான அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம இனிய நோக்கம். கரெக்ட். அந்த எண்களுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை பார்க்கலாம். சரி, அப்போ ஆரம்பிக்கலாமா? முதல்ல இந்த ஹெட்லைன்ஸ்ல வர்ற பெரிய நம்பர்ஸ், பட்ஜெட், சம்பளம், இத பத்தி என்ன தகவல் இருக்கு? ஓகே, இப்போதைக்கு வர தகவல் படி படத்தோட மொத்த பட்ஜெட் வந்து சுமார் 375 கோடின்னு சொல்றாங்க. 375 கோடியா? ஆமா, இதுல வந்து ப்ரொடக்ஷன் செலவு, அதிலே சம்பளமும் அடங்கும். அதுக்கு மட்டுமே 350 கோடினும், ஓஹோ. அப்புறம் ப்ரொமோஷன், அதாவது விளம்பர செலவுக்கு ஒரு 25 கோடினும் பிரிச்சிருக்கிறதா ஒரு பேச்சு அடிபடுது. ஆக மொத்தம் 375 கோடி. இது தமிழ் சினிமாவிலே ரொம்ப பெரிய பட்ஜெட் படங்கள்ல கண்டிப்பா ஒண்ணு இல்லையா? நிச்சயமா மிக அதிக செலவுல உருவாகிற படம் இது. ஆனா இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், அந்த 350 கோடி ப்ரொடக்ஷன் பட்ஜெட்ல ஒரு பெரிய பங்கு சம்பளத்துக்கே போயிருக்குன்னு சொல்றாங்க. அப்படியா? யாருக்கு? குறிப்பா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட முன் சம்பளமா மட்டுமே 150 கோடி வாங்கியிருக்கிறதா தகவல்கள் சொல்லுது. என்னது, 150 கோடியா? அடேங்கப்பா, அது மட்டுமே? ப்ரொடக்ஷன் பட்ஜெட் 350 கோடியில கிட்டத்தட்ட 43% ஆகுமே. ஆமா, நீங்க சொல்றது சரிதான். கிட்டத்தட்ட பாதி பட்ஜெட் ஒரே ஒருத்தரோட சம்பளத்துக்கு. இது வந்து ஒரு நடிகருக்கு கொடுக்கப்பட்ட ரொம்ப ரொம்ப அதிகமான சம்பளங்கள்ல ஒண்ணு. இது இண்டஸ்ட்ரியில பெரிய விஷயம் இல்லையா? ஆமா, இது அவரோட மார்க்கெட் வேல்யூ, அவரோட ஸ்டார் பவர் மீது தயாரிப்பாளர் வச்சிருக்கிற நம்பிக்கையை காட்டுது. அதே நேரம் சொல்லுங்க. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவருக்கும் 50 கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. ஓ, லோகேஷ்க்கு 50 கோடியா? இதுவும் தமிழ்ல ஒரு டைரக்டருக்கு பெரிய தொகைதான். ஒரு சாதனை சம்பளம்னே சொல்லலாம். ஆமா, இப்போ இந்த ரெண்டு பெரிய தொகையும் பாருங்க. 150 கோடி பிளஸ் 50 கோடி, மொத்தம் 200 கோடி சம்பளத்துக்கே போயிடுச்சு. அப்போ ப்ரொடக்ஷன் பட்ஜெட் 350 கோடியில 200 கோடி சம்பளத்துக்கு போச்சுன்னா மீதி 150 கோடி தானே மத்த எல்லா செலவுக்கும் இருக்கு. கரெக்ட். அந்த மீதி 150 கோடியில தான் படத்தோட உண்மையான உருவாக்கம். அதாவது செட் போடுறது, லொகேஷன் செலவு, அந்த பிரம்மாண்டமான ஆக்ஷன் காட்சிகள், விஎஃப்எக்ஸ், அப்புறம் மத்த நடிகர்களோட சம்பளம் எல்லாம் அடங்கும். மத்த நடிகர்கள்னு சொன்னீங்க, யார் யார் இருக்காங்க? லிஸ்ட் பெருசா இருக்கு. நாகார்ஜுனா, உபேந்திரா, சௌஃபின் ஷாஹிர், சத்யராஜ், ஸ்ருதி ஹாசன் மாதிரி முக்கியமான நடிகர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமீர்கான் ஒரு கெஸ்ட் ரோல் பண்றதாவும் சில செய்திகள் சொல்லுது. ஓ, அப்போ பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கு. ஆமா, அப்புறம் டெக்னிக்கல் சைட்லயும் அனிரோத் மியூசிக், கிருஷ் கங்காதரன் ஒளிப்பதிவுன்னு பெரிய டீம் இருக்கு. இது எல்லாத்துக்கும் தான் அந்த மீதி 150 கோடி. படப்பிடிப்பு பத்தி என்ன தகவல்? எங்கெங்க எடுத்தாங்க? படம் வந்து போன வருஷம், அதாவது செப்டம்பர் 2023ல அனௌன்ஸ் பண்ணாங்க. ஷூட்டிங் இந்த வருஷம் ஜூலைல ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் மார்ச் 2025 வரைக்கும் நடக்க போகுதுன்னு பிளான். சென்னை, ஹைதராபாத், ஜெய்ப்பூர், அப்புறம் பேங்காக்னு பல இடங்கள்ல ஷூட் பண்றாங்க. சரி, இவ்ளோ பெரிய முதலீடு, இவ்ளோ ஸ்டார்ஸ், டெக்னீஷியன்ஸ், படம் வர்றதுக்கே இன்னும் ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கு. ஆனா அதுக்குள்ள வியாபாரம் எப்படி நடந்திருக்கு? ஏதாவது தகவல் இருக்கா? அதுதான் இங்க இன்னொரு ஆச்சரியமான, அதே சமயம் முக்கியமான விஷயம். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் தியேட்ரிக்கல் ரைட்ஸ் மூலமா ஒரு கணிசமான தொகையை தயாரிப்பாளர்கள் ஈட்டிட்டதா சொல்றாங்க. நான் தியேட்ரிக்கல்னா ஓடிடி, சேட்டலைட் அதெல்லாமா? ஆமா, டிஜிட்டல் ரைட்ஸ், அதாவது ஓடிடி உரிமம் மூலமா சுமார் 130 கோடி, சேட்டலைட் டிவி ரைட்ஸ் மூலமா ஒரு 90 கோடி, அப்புறம் ஆடியோ ரைட்ஸ், பாட்டு உரிமம் மூலமா ஒரு 20 கோடி. அப்போ 130 + 90 + 20 மொத்தம் 240 கோடியா? ஆமா, கிட்டத்தட்ட 240 கோடி வரைக்கும் பிசினஸ் நடந்திருக்கிறதா செய்திகள் வருது. வாவ்! அப்படின்னா பாருங்க, மொத்த பட்ஜெட் 375 கோடின்னு சொன்னீங்க. அதுல 240 கோடி ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்துடுச்சுன்னா ப்ரொடியூசருக்கு, அதாவது சன் பிக்சர்ஸுக்கு ரிஸ்க் ரொம்பவே குறைஞ்சிடுமே. நிச்சயமா, இது வந்து அவங்க தியேட்டர்ல இருந்து வர்ற வருமானத்தை மட்டுமே நம்பி இருக்க வேண்டிய அந்த பெரிய அழுத்தத்தை குறைக்குது. இந்த கணக்குப்படி பார்த்தா தியேட்டர்ல இருந்து ஒரு 135 கோடி வசூல் பண்ணாலே போதும், படம் பிரேக் ஈவன் ஆகிரும். அதாவது போட்ட முதலீடு திரும்பி வந்துடும் தோணுது. இது வந்து இப்ப பெரிய பட்ஜெட் படங்களுக்கு ஒரு முக்கியமான ஃபைனான்ஸ் மாடலா மாறிட்டு இருக்கு. ஆமா, அது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா ஒண்ணு, இது எல்லாமே நமக்கு கிடைச்ச செய்திகள், தகவல்கள் தான்.
அதிகாரப்பூர்வமா கம்பெனி சைடுல இருந்து அறிவிக்கல. அதை நாம ஞாபகம் வச்சுக்கணும். சரி சரி, ஓகே. படம் ரிலீஸ் டேட் என்ன சொன்னாங்க? ஆகஸ்ட் 14, 2025 சுதந்திர தினத்தை ஒட்டி. ஓ, ஆனா அதே நாள்ல ரித்திக் ரோஷன் ஜூனியர் NTR நடிக்கிற வார் 2 படமும் வருதுல்ல? ஆமா, சரியான போட்டி இருக்க போது பாக்ஸ் ஆபீஸ்ல. ரெண்டுமே பெரிய படங்கள். கூலி ஐமேக்ஸ்லயும் ரிலீஸ் ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, அந்த தகவலும் இருக்கு. ஐமேக்ஸ்ல ரிலீஸ் ஆனா அந்த பிரம்மாண்டம் இன்னும் நல்லா தெரியும். சரி, இப்போ இவ்ளோ நம்பர்ஸ் பேசிட்டோம். பட்ஜெட், சம்பளம், வியாபாரம்னு. நீங்க கேட்கலாம், இதெல்லாம் தெரிஞ்சு நமக்கு என்ன ஆக போகுதுன்னு. நல்ல கேள்வி. இந்த எண்கள் எல்லாம் வெறும் கணக்கு வழக்கு மட்டும் இல்லையே. இல்லவே இல்ல. இந்த எண்கள் இப்போ நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி எந்த நிலைமையில இருக்கு, ஸ்டார்ஸோட மார்க்கெட் வேல்யூ எப்படி தீர்மானிக்கப்படுது, அவங்களோட பவர் எந்த அளவுக்கு பணமா மாறுது, ஆமா, அப்புறம் இவ்ளோ பெரிய பட்ஜெட்ல படம் எடுக்கும்போது அதுல என்ன மாதிரி ரிஸ்க் இருக்கு, அதே சமயம் என்ன மாதிரி லாபம் வர வாய்ப்பு இருக்கு, இது எல்லாத்தையுமே காட்டுது. ஒரு படம் எப்படி வெறும் கதையா இல்லாம ஒரு பெரிய பொருளாதார நிகழ்வா மாறுதுன்னு புரிஞ்சுக்க இது உதவும். ரொம்ப சரியா சொன்னீங்க. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, கூலி ஒரு மெகா பட்ஜெட் படம், பெரிய எதிர்பார்ப்போட வருது. சம்பள விஷயத்துல சில ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. ரிலீஸ்க்கு முன்னாடியே நல்ல வியாபாரமும் நடந்திருக்கு. ஆமா, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கேள்வி எழும்புது இல்லையா? என்ன கேள்வி? இவ்ளோ பெரிய முதலீடுகள், இந்த மாதிரி ஸ்டார் காம்பினேஷன்கள், இந்த பிரம்மாண்டம், இதுக்கு பின்னாடி தமிழ் சினிமா எந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்கு? இது மாதிரி பெரிய பட்ஜெட் படங்கள் கதை சொல்ற விதத்திலயும் சரி, புதுவிதமான முயற்சிகளுக்கும் சரி, என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது ஒரு முக்கியமான கேள்விதான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த எண்களுக்கும் பிரம்மாண்டத்துக்கும் பின்னாடி வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம்.